ஹாய், நான் மேகலா. கிச்சன் பூஜா ரூம், சின்னதாக ஒரு பூஜா ரூமு. இதுக்கு இந்த ஸ்டாண்டு வாங்கிக்கணும், 3 அடுக்கு இருக்கிற மாதிரி. கிச்சனில் சின்னதாக அன்னபூர்ணி ஃபோட்டோ, சாண பிள்ளையார். இதுக்கு வாரத்தில் ஒரு நாள் திங்கக்கிழமை இல்லை புதன்கிழமை என்றைக்கு உங்களால் முடியுதோ அந்த சமயம் பிள்ளையாருக்கு நல்லெண்ணெய் காப்பு செய்யணும். மஞ்சளை பிள்ளையார் மாதிரி பிடித்து வச்சுட்டு அதுக்கும் பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி மஞ்சள் பிள்ளையாருக்கும் அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த மஞ்சளுக்கு மேலே பச்சை கற்பூரம் வச்சு தீபம் ஏற்றணும். இதை காலையில் தான் ஏற்றணும். அதுக்கு பக்கத்தில் மருதாணியை இலையை பறித்து அரைச்சி பிள்ளையார் மாதிரி பிடித்து வச்சுட்டு அதுக்கும் எண்ணெய் காப்பு நம்ம எப்போதும் பண்ணுற மாதிரி திங்கள் இல்லைன்னா புதன்கிழமை எண்ணெய் காப்பு பண்ணிவிட்டு நைட்டு படுக்க போகும்போது இந்த மருதாணி மேலே பச்சை கற்பூரம் வச்சு தீபம் ஏற்றணும். இந்த 2வது வரிசையில் ஒரு மண்பானை எடுத்து அதில் அரிசி, விரலி மஞ்சள், நாணயம், சோழி, கோமதி சக்கரம், தாமரை விதை இதை எல்லாமே இந்த அரிசியில் போட்டு அதுக்கு மேலே அன்னபூர்ணி விக்கிரகத்தை வைக்கணும். அன்னபூர்ணி கையில் இருக்கிற அந்த கரண்டிலையும் ஒரு பருக்கையாவது அரிசி வைக்கணும். அடுத்து மண்பானையில் தோரம்பருப்பு வச்சு நாணயங்கள் வச்சு கூடவே ஒரு விரலி மஞ்சள் வைக்கணும். வீட்டில் வேல் இருந்துச்சுன்னா 2 வேல் இருந்ததுன்னா ஒன்று பூஜை அறையில் வச்சுக்கலாம், ஒன்று கிச்சனில் வச்சுக்கலாம். அதை ஒரு தாம்பூலத்தட்டில் கல் நீக்கிட்டு மண் போட்டு மண்ணுக்கு மேலே நாணயங்கள் ஒன்று வச்சுருக்கேன். அதற்கு மேலே வேல் வச்சுட்டு கூடவே 2 நாகர் வச்சுருக்கேன். இன்னொரு மண் குடுவையில் மஞ்சள், நாணயம், மிளகு நிரப்பியிருக்கேன். மண் குடுவை இருந்துச்சுன்னா மண் குடுவை வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஜார் இருந்தாலுமே அதில் கல்வுப்பு நிரப்பி அதில் விரலி மஞ்சள், 5 மிளகு, 5 கிராம்பு, நாணயங்கள் போட்டு இதையும் 2வது ரேக்கில் வச்சுருக்கேன். மூணாவது இதில் இந்த அம்மி இந்த இதெல்லாம் செட்டாக பூஜை ரூமில் வைக்கிறது ரொம்ப நல்லது. நான் கிச்சன் பூஜை ரூமில் இந்த 3வது ரேக்கில் வைக்கிறேன். பூஜை அறையில் ஒரு குங்குமச்சிமிழ் வச்சு அந்த குங்குமச்சிமிழில் குங்குமம், 1 ரூபா நாணயம், துளசி இலை வச்சு வச்சுருக்கேன். டெய்லி காலையில் அதில் குங்குமம் எடுத்து நம்ம நெத்தியில் இட்டுக்கலாம். காலையில் எழுந்திரிச்சி அடுப்பை தொடச்சிட்டு அடுப்புக்கு பக்கத்தில் ஒரு பவுலில் நாட்டு சக்கரை வச்சு அதுக்கு மேலே பச்சை கற்பூரம் வச்சு தீபம் ஏற்றணும். பச்சை கற்பூரம் ஏற்றிட்டு நம்ம வேண்டிட்டு அடுத்தால கற்பூரம் மலை ஏறினதுக்கு அப்புறம்தான் நம்ம பால் காய்ச்சி நம்ம அன்றாட வேலையை செய்யணும். எப்போதுமே பாலை காய்ச்சிட்டு அதிலிருந்து ஒரு டம்ளர் எடுத்து பூஜை அறையில் வைப்பேன். அப்படி ஒரு நாள் நான் வைக்கும் பொழுது காய்ச்சின உடனே நான் தூக்கி வச்சுட்டேன். வச்சப்போ அன்னைக்கு நைட்டு கனவில் பெரியவா அதாவது காஞ்சி மகா பெரியவா சுடுதம்மா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்தது. அதனால் அதில் இருந்தே பால் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நான் பூஜை ரூமில் போய் வைப்பேன். அதனால் பிள்ளையார் மேலே பக்கத்தில் இருக்கிற மஞ்சளுக்கு பச்சை கற்பூரம் ஏற்றிடலாம். கற்பூரம் ஏற்றியாச்சு. தினமுமே நம்ம பூஜை பண்ணி முடிச்சுட்டு சமையல் பண்ணுவோம். சமையல் பண்ணும் பொழுது நம்ம என்ன சமைக்கிறோமோ அதை இந்த பூஜை ரூமில்
அன்னபூர்ணி முன்னாடி நம்ம சமர்ப்பிக்கலாம் நெய்வேத்தியமாக. தண்ணியில் மஞ்சள் பொடி போட்டுக்கணும். இன்னைக்கு சமையல் புதினா சாதம், அதை நெய்வேத்தியமாக மதியம் வச்சு வழிபாடு செய்யணும். ராத்திரி படுக்க போகும்போது இந்த மருதாணி உருண்டை இருக்கு இல்லையா, இதுலேயும் பச்சை கற்பூரம் வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து அன்றைய நாளை நிறைவு செய்யணும். கற்பூரம் ஏற்றியாச்சு. நாளைய பொழுது நன்றாக விடியட்டும். பூஜை அறையில் இந்த மாதிரி ஒரு லேம்பை வாங்கி வச்சிட்டோன்னா அது நைட் ஃபுல்லாகவே எரிஞ்சிட்டு இருக்கும்.